ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல ஸ்ட்ராங் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்க, நல்ல ரீசனபிளான வேல்யூஷன் இருக்க பிரைவேட் செக்டர் பேங்கான ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஸ்டாக் அனலைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டாக்கோட 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, ஸ்டாக்கோட லோ பார்த்தீங்கன்னா 55.35 ஆகும், ஹை வந்து 100.70 இருந்திருக்கு. ரீசென்ட் டைம்ஸில் வந்து ஹையில் இருந்து 25% வரைக்கும் கரெக்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து 83 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் கொண்ட கம்பெனி. இவங்க வந்து அதுவும் இல்லாமல் நிறையவே டிஜிட்டல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து மார்ச் 21 டிசம்பர் 23 வரைக்குமே இவங்களோட டெபாசிட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தோம்னா லோன் க்ரோத் வந்து 22% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் 24 to 27. அதாவது இவங்க வந்து மெயினாக வந்து ரீட்டைல், ரூரல் அண்ட் எஸ்எம்இ செக்மெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் இயர்ஸில் வந்து இவங்களோட காஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் மூலமா வந்து இவங்க வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூஷன் வந்து ரொம்ப ரீசனபிளாகவும் அட்ராக்டிவாகவும் தெரியுது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இவங்க கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களோட டெபாசிட் பேஸும் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ். ஸோ இவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் பேங்கிங் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இவங்களோட கம்பெனியோட க்ரோத் வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 22 604 கோடி, 802 கோடி, 765 கோடி, 751 கோடி, 715 கோடின்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னுமே டெபாசிட் க்ரோத் இதெல்லாமே க்ரோவாக இது இன்னுமே இம்ப்ரூவ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனியோட ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ROI வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 10.4% வரைக்கும் ROI இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல வந்து -0.3% இருந்திருக்கு. இப்போ லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 1.13% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ரேஷியோஸும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தோம்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து 37.45% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் வந்து 27.91%, FI வந்து 24.3% அண்ட் DI வந்து 10.33% வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ ரீசென்ட் இன்டர்வியூல அவங்களோட CEO என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டெக்னாலஜியில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ பேஸில் வந்து உங்க லோன் ஆஃபர் பண்ண போகிறதும், அது வந்து பெட்டர் அசெட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து லோன் வந்து என்டர்பிரினர்ஷிப் அண்ட் அக்ரிகல்ச்சர், சோசியல் செக்டர் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதாகவும் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க கம்பெனியோட டெபாசிட் க்ரோத், கம்பெனியோட ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. 25% வந்து காம்பவுண்ட் க்ரோத் அண்ட் வந்து டெபாசிட் அண்ட் லோன் க்ரோத் வந்து 20% ஆகும். ஃபினான்ஷியல் இயர் 24 to 29 இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து இவங்களோட டார்கெட் ப்ரைஸை வந்து மறுபடியும் 100 ரூபா வரைக்கும் போக சான்ஸ் இருக்கிறதா எதிர்பார்க்குறாங்க. பட் நாங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே வந்து 2025 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு 120, 130 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அப்புறம் வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், அதுமாரி அவங்க CEO வந்து என்ன ஸ்டாக்கை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்னுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கிறதா தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து ஒரு நல்ல வேல்யூ பையிங்காக இருக்கும் லாங் டர்ம்க்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனலைஸோ இல்லை வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கீழே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போடலாமா அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.